உங்களை விட அதிகமான அந்த டிஷர்ட் லவர் நானே பார்த்தீங்கன்னா இப்போ இது கேஷுவல் பிட், இது ஜீன்ஸ் பேண்ட்டும் ஜாலியாக வந்து ஒரு கலர்ஃபுல் ஷர்ட்டும் போட்டுட்ருக்கேன் நான். அரசு நிகழ்ச்சியில் உங்களுடைய கட்சி சின்னத்தையும் கொடியும் போட்டுட்டு நீங்கள் வரீங்க. நீங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு கூட டிஷர்ட்டில் போங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு உதயநிதி டிஷர்ட்டில் போங்க. டிஷர்ட் போட்டுட்டு உதயநிதி அவர்கள் விழாவில் பங்கேற்கிறாரு அப்படின்னு அதில் என்ன தவறு இருக்குது? நானே பார்த்தீங்கன்னா இப்போ இது கேஷுவல் பிட், இது அதனால் நான் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஜாலியாக வந்து ஒரு கலர்ஃபுல் ஷர்ட்டும் போட்டுட்ருக்கேன் நான். இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியேட் போகிறேன், ஒரு ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்துக்கிறேன், நான் எப்படி போக முடியுமா? நான் போக முடியாது. என்னோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் நான் போடணும். இல்லை, அதில் போகிறதுனால என்ன தவறு இருக்குது? வேட்டி சொல்லுங்கள், வேட்டி இதே மாதிரி நீங்கள் செக்ரட்டரியேட் போகிறதுனால தவறு இருக்கா? வேட்டி அதே போல் வந்து ஷர்ட்டு க்ளீனாக நாங்கள் P&Aல ஜியோ இஷ்யூ பண்ணி, நான் மினிஸ்டர் இந்த டிபார்ட்மெண்ட் அது சீஃப் செக்ரட்டரி. நீங்கள் சொன்னது வந்து அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர் பொது ஊழியர் எல்லாமே ஒன்று தான். ஒரு சீஃப் செக்ரட்டரி இல்லைனா ஒரு செக்ரட்டரி இல்லைனா ஒரு HOD அவங்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சரை பார்க்கும்போது டிஷர்ட்டில் போகிறது அது வந்து டெக்கரமா? இல்லை அப்படி போனால் வந்து அது அலோவ் பண்ணுவாரா? யார்? முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செக்ரட்டரி எல்லாமே வந்து அரசு ஊழியர்கள். சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன், அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணாது. நான் என்ன சொல்கிறேன், நான் டிஷர்ட் போடுறது உங்களை விட அதிகமான அந்த டிஷர்ட் லவர் நான். பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தா அசெம்பிளி போகிற நேரத்தில், அதே நேரத்தில் வந்து மினிஸ்டர் அந்த நேரத்தில், அதே போல் மற்ற இது அரசு பொறுப்பில் இருந்த காலங்களில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். நம்ம பாரம்பரியமே வெட்டி தான். அதை வந்து ஒரு மரபுலே கடைபிடிங்கன்றோம், அவ்வளோதான். சட்டத்தை கூட நீங்கள் மதிக்காதீங்க, விட்ருங்க, புரியுதுங்களா? மரபு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு கூட டிஷர்ட்டில் போங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு உதயநிதி டிஷர்ட்டில் போங்க. ஒரு அரசு நிகழ்ச்சியில் வந்து ஃபார்மலா பார்க்கணும்னு அவர்களுக்கு ஆசை. அரசு நிகழ்ச்சியில் எதுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி சின்னத்தையும், அதான் பாயிண்ட்டு, உங்களுடைய கட்சி சின்னத்தையும் கொடியும் போட்டுட்டு நீங்கள் வரீங்க. நீங்கள் அதான் கரவேட்டி கட்டிட்டு அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்க. கரவேட்டியில் சின்னம் இருந்ததுல, கரவேட்டி எல்லாம் சின்னம் தானே, கொடியோட கலர் தானே. கரவேட்டி சின்னம் கிடையாது. காலம் காலமா வந்து தமிழ்நாட்டில் கரவேட்டி இல்லாத கட்சியினரை பார்க்க முடியுமா? கரவேட்டின்றது சின்னம் கிடையாது, சரிதானே? கரவேட்டின்றது சின்னம் கிடையாது. அது திமுக அதிமுக எல்லாத்துக்குமே வந்து பொருந்துகிற விஷயம். அது ஷர்ட் இல்லையா, சரிதானே? நாங்கள் வேணால் அனுப்பி வைக்கிறோம், கஷ்டப்பட வேணாம். அந்த ஷர்ட்டில் இருக்க பாக்கெட்டில் உங்கள் கட்சி தலைவர் படத்தெல்லாம் தூக்கி வச்சிங்க, எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்தில். ஆனால் விசிபிளாக வந்து கட்சி சின்னத்தையும் கட்சி கொடியும் போட்டுன்னு ஒரு அரசு நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடாதுன்ற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க நீங்கள். அவங்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சரை பார்க்கும்போது டிஷர்ட்டில் போகிறது அது வந்து டெக்கரமா? இல்லை அப்படி போனால் வந்து அது அலோவ் பண்ணுவாரா? யார்? முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செக்ரட்டரி எல்லாமே வந்து அரசு ஊழியர்கள். சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன், அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணாது. நான் என்ன சொல்கிறேன், நான் டிஷர்ட் போடுறது உங்களை விட அதிகமான அந்த டிஷர்ட் லவர் நான். பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தா அசெம்பிளி போகிற நேரத்தில், அதே நேரத்தில் வந்து மினிஸ்டர் அந்த நேரத்தில், அதே போல் மற்ற இது அரசு பொறுப்பில் இருந்த காலங்களில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். நம்ம